இங்கே பாரு, இது ஃபர்ஸ்ட் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது, கொஸ்டின் கொடுத்தோன்னே இந்த சிம்பிள் வந்து ஒரே சைடில் இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் இது கிரேட்டராக இருந்தால் இதுவும் கிரேட்டராக இருக்கணும், லெஸ்ஸராக இருந்தால் இதுவும் லெஸ்ஸராக இருக்கணும். இப்போ உனக்கு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டுட்டு இதில் உனக்கு இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்க. ஃபஸ்ட்டு ஒன் அதே மாதிரி லெஸ்ஸராக இருக்கட்டும். செகண்ட் ஒன் இந்த மாதிரி கிரேட்டர் சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுற, சிம்பிளை சேஞ்ச் பண்ணும். ஒரே மாதிரி ரெண்டு சிம்பிளும் வரணும்னா இந்த மற்ற டோட்டல் ஈக்குவேஷனையும் நீ சிம்பிள் சேஞ்ச் பண்ணாத. -x1 ப்ளஸ் -x2 லெஸ் தென் -12. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சேஞ்ச் ஆகிடுமா? அப்போ உனக்கு ஒரே சைடு வரணும்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ உனக்கு இந்த கொஸ்டினுக்கு தேவையில்லை, ஏன்னா ஒரே சைடில் தான் இருக்குது. இப்போ நீ சொல்யூஷன் எப்படி எழுதுவேன்னா, த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த கிவன் எல்பின்னு எழுதிக்கோ. எல்பிபி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ இதில் இந்த கொஷின் இப்போ நீ எழுதும் போது சொல்யூஷன் எப்படி எழுதுவேன்னா, அந்த கொஷினை தான் அப்படியே எழுத போகிறேன். என்னென்னா மேக்ஸிமம் x = 4x1 + 7x2. இப்போது எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்க. இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுற, ரெண்டு ஈக்குவேஷனுக்கு நீ ஒரு டம்மி இதை நீ யூஸ் பண்ண போகிற, சிம்ப்ளெக்ஸை யூஸ் பண்ண போகிற. அதாவது S1ன்ற ஒரு சிம்ப்ளெக்ஸ், x2ன்றதுக்கு ஒரு சிம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு கோஎஃபிஷியண்ட்டை என்ன வச்சுருக்கேன்னா 0ன்னு கோஎஃபிஷியண்ட்டை வச்சுக்கோ. ஓகேவா? ஏன்னா இதுக்கெல்லாம் 7 4 இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்கு கோஎஃபிஷியன்ட் 0வாக வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் டு இந்த இதை எழுதணும். 4x1 + 3x2 + s1 = இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென்லாம் போட வேணாம், வெறும் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட்டு 3x1 + 4x2 + s2 = 12. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு S1 ஒரு சிம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன், செகண்ட் ஈக்குவேஷனு x2 இன்னொரு சிம்ப்ளெக்ஸை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் நீ என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாரு. x1, x2 + s1 + s2ன்னு யூஸ் பண்ணியிருக்க. greater than 0 இது எல்லா சமக்குமே நீ இந்த சைடில் தான் போடணும், இந்த greater than 0. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், let x1 = 0, x2 = 0 நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், இனிஷியல் சொல்யூஷனாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ சப்போஸ் இங்கே x1 x2 x3 இருந்துச்சுன்னா இங்கே நீ x3 = 0ன்னு இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ டேப்லெட் காலம் போடணும். ஃபர்ஸ்ட் q வந்து குவான்டிட்டி, சிவின்றது கரண்ட் வேரியபிள், அடுத்தது c, அப்புறம் x1 x2, அடுத்து s1 s2, அதுக்கான ரேஷியோ. ஓகேவா? இப்போ பாரு, இது R1, ஃபஸ்ட்டு ரோ R1, செகண்ட் ரோ R2. ஓகேவா? குவான்டிட்டி எப்படி போடுவேன்னா, இந்த சைடு இருக்குல்ல, இந்த இதுதான் என்ன சொல்கிற குவான்டிட்டியோட வேல்யூ. அப்போ இது என்ன போடுவேன், 12. சிவின்றது அதுக்கான இந்த சிம்ப்ளெக்ஸோட வேல்யூ. அப்போ S1 இதுதான் C. ஓகேவா? S1 S2. S1ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது உனக்கு தெரியும். S1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன சொன்ன, 0. x2ஓட கோஎஃபிஷியன்ட் அதுவுமே 0 தான். ஓகேவா? இது அதோட கோஎஃபிஷியன்ட், இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு x1 x2 s1 s2 இதோட வேல்யூவில் என்ன போடுவேன்னா இதுதான். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட x1ஓட வேல்யூ 4, x2ஓட வேல்யூ 3, s1 இங்கே இருக்குது 1, s2 அதில் இருக்கா இல்லை, ஸோ அதுக்கு 0 போட்டுக்கும். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் 3 4, s1 இல்லை 0, s2 இருக்குது, ஸோ அதுக்கு 1 போட்டுக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது ZJ மேலே CJனா ஒன்றுமே இல்லை, மேக்ஸிமம் வேல்யூ இருக்குல்ல, இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் இங்கே எழுத போகிறேன். அப்போ 4 7 0 0 அதோட கோஎஃபிஷியண்ட்டை எழுதிட்டேன். ZJ கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுற, இது ரெண்டுத்தையுமே இன்ட்டு பண்ணு, இது ரெண்டுத்தையுமே இன்ட்டு பண்ணி இந்த ரெண்டுத்தையுமே ப்ளஸ் பண்ணி கீழே போடணும். 0 × 4 0, 0 × 3 0, 0 + 0 0 தான். அதே மாதிரி 0 × 3 0, 0 × 4 0, 0 + 0 0, 0 × 1 0 × 0, 0 + 0 0, எல்லாத்துக்குமே 0 தான் வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுற,
இசட்ஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிக்கணும். அப்போ 0 - 4 -4, 0 - 7 -7, 0 - 0 0, 0 - 0 0. இப்போ இந்த இடத்துல வரும்போது உனக்கு ஃபுல் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா உனக்கு ஆன்சர் கரெக்ட். சப்போஸ் நெகட்டிவ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நீ ப்ரொசீஜர் பண்ணும். இப்போ இங்கே பாரு, இல்லை நெகட்டிவ் உனக்கு இருக்குது இல்லையா? ஸோ இந்த நெகட்டிவில் நீ ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. லோவஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்க்கணும். ஓகேவா? நெகட்டிவில் லோவஸ்ட்டாக என்ன இருக்கோ அதான் பார்க்கணும். நீ சொல்லலாம் -4 தான் லோவஸ்ட்டுன்னு சொல்லலாம். இல்லை, நெகட்டிவில் பொறுத்த வரைக்கும் எந்த வேல்யூ அதிகமாக இருக்குதோ அதுதான் லோவஸ்ட் வேல்யூ. ஓகேவா? இப்போ இங்கே சப்போஸ் 21 இருக்குது, இங்கே 14 இருக்குது. 14 சின்னதாக 21 சின்னதாக கேட்டால் 21 தான் சின்னது. ஓகேவா? அதுக்கு நேராக ஆரோ மார்க் போட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு இந்த ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, குவான்டிட்டி டிவைடட் பை, இங்கே எந்த சைடில் ஆரோ மார்க் இருக்குன்னு பாரு, x2க்கு நேராக ஆரோ மார்க் இருக்குது. அப்போ x2. சப்போஸ் ஆரோ மார்க் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, குவான்டிட்டி டிவைடட் பை x1ன்னு போடுவேன். அப்போது குவான்டிட்டி என்னது? 12. 12 டிவைடட் பை x2 தானே, இதுக்கு 12 டிவைடட் பை 3. அப்போ என்ன வரும்? 4. இதுக்கு என்ன போடுவேன்? 12 டிவைடட் பை 3. 12 டிவைடட் பை 4, x2வில் இருக்க வேல்யூ பார்க்கணும். அப்போ இதோட ஆன்சர் 3. இந்த ரெண்டுத்துல லோவஸ்ட் லீஸ்ட் நம்பர் எதுன்னு பார்க்கணும். இதுதான். சப்போஸ் இங்கே உனக்கு மைனஸில் இருக்குன்னு வச்சுக்கோ, மைனஸை நீ கன்சிடர் பண்ணக்கூடாது, லீஸ்ட் பாசிட்டிவ் வேரியபிளை தான் நீ எடுத்துக்கணும். சப்போஸ் இங்கே 4 - 3 இருந்துச்சுன்னா -3 தான் லீஸ்ட் நம்பர் சொல்லிவிட்டு அதை எடுக்கக்கூடாது, 4 தான் நீ எடுத்துக்கணும். ஏன்னா மைனஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை இல்லை, இந்த சைட் மைனஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது. லீஸ்ட் பாசிட்டிவை தான் பாசிட்டிவ் வேரியபிளை கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது இப்போ ஆல் ZJ - CJ greater than equal to இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இங்கே வந்து மைனஸில் வந்துடுச்சு இல்லையா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போடணும். இப்போ என்ன பண்ணுற, த இனிஷியல் சொல்யூஷன் இஸ் நாட் ஆப்டிமல் சொல்யூஷன்னு நீ எழுதிக்கிற. இப்போ பாரு, இந்த ஆரோ எதுக்கு நேராக இருக்குது? x2. அப்போது இப்படி போதில்லை, இது வந்து இன்கம்மிங். அப்போ x2 இஸ் இன்கம்மிங் வேரியபிள். இது எங்கே போகுது? S2. ஓகேவா? இது எங்கே போகுது? S2. S2 இஸ் அவுட் கோயிங் வேரியபிள். இதை எழுதிக்கோ. ஓகேவா? இப்போ ரெண்டு ஆரோவும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாரு. இது இங்கே, இது இங்கே. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் இது 4. இதுதான் என்னது? பிவட் வேல்யூ. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நீ என்ன பண்ணுற, இன்னொரு டேப்லர் காலம் போடுற. Q, CV, C, X1, X2, S1, S2. இப்போ இதுக்கு நீ பார்த்தனா இது R1 டேஷ், R2 டேஷ். நான் ஆல்ரெடி R1 R2 யூஸ் பண்ணிட்டேன், இங்கே R1 டேஷ் R2 டேஷ்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் உனக்கு என்னென்னலாம் இருக்கும்னா, S2 இந்த ரெண்டு இதில் எது வந்து இங்கே இருக்குன்னு பாரு. சிவியில் S1 S2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? S2 தான் நீ கண்டுபிடிச்சிருக்க. அப்போ S2 இருக்க வேண்டிய இடத்துல X2வை வந்து நீ ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? S1 வந்து சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே இருக்கட்டும். சப்போஸ் உனக்கு இங்கே வந்து நீ கண்டுபிடிச்சிருக்கல, இன்கமிங் அவுட் கோயிங் கண்டுபிடிக்கும் போது இங்கே X1 இருக்குது, இங்கே X1 இருக்குன்னா S1 இருக்க இடத்துல X1 போடணும். ஓகேவா? இல்லை இங்கே X2 இருக்குன்னா S1 இருக்க இடத்துல X2ன்னு போடணும். கீழே இருக்க அந்த S2 அப்படியே தான் இருக்கும். ஸோ இது நீ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் டேப்லெட்டில் மாற்றிக்கணும். இப்போ S1ஓட கோஎஃபிஷியன்ட் என்னவா வரும்னா, சேம் மேலே பார்த்தால அதே மாதிரி 0 தான். S1ஓட கோஎஃபிஷியன்ட் 0. X2ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது? அந்த கொஷினில் பாரு, X2ஓட கோஎஃபிஷியன்ட் 7. ஸோ 7 இங்கேயும் CJ நீ எழுதிக்கணும். 4 7 0 0. சாரி, 7 இங்கே போடணும்ல. ஓகே, இது மட்டும்தான் இந்த செகண்ட் டேப்லர் காலமில் நீ கண்டுபிடிச்சிருக்க. இந்த குவான்டிட்டி இது எல்லாமே இனிமேல் தான் நீ கண்டுபிடிப்ப. எப்படின்னா, இந்த பிவோட் நம்பர் இருக்குல்ல, இந்த பிளேஸில் நீ என்ன பண்ணணும்னா 1ன்ற வேல்யூ வர வைக்கணும். அதை எப்படி வர வைப்ப? அதுதான் கொஸ்டின். இப்போ நீ என்ன பண்ணுற, பிவோட் வேல்யூ இந்த இங்கே வந்து இருக்குது. அப்போது இந்த பிளேஸ் பாரு, மேலே X2ல இந்த சைடில் இருக்கா. அப்போது X2ல இங்கே வந்து நீ 1ன்ற வேல்யூ வர வைக்கணும். அது எப்படி வர வைப்ப? இதை நீ வந்து ஈஸியாக நீ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சு, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பராலே அந்த ரோ ஃபுல்லாக நீ டிவைட் பண்ணு. அதாவது R2 டிவைடட் பை 4. அதாவது இந்த R2ன்ற ரோவை டிவைடட் பை 4 பண்ணும்.
பாரு R2ல என்ன இருக்குது 4 டிவைடட் பை 4 1. அப்போ இந்த பிளேஸ் 1 ஆயிடுச்சா? அந்த பிளேஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண, அதுக்கு இந்த சைடில் இருக்க எந்த நம்பர் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு இங்கே 12 டிவைடட் பை 4 பண்ணிப்பார். ஏன்னா இந்த R2 டிவைடட் பை அந்த ரோ ஃபுல்லாகவே 4ஆல் டிவைட் பண்ணும். 12 டிவைடட் பை 4 3. இது ரெண்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 டிவைடட் பை 4 அது அப்படியே தான் இருக்கும். 4 டிவைடட் பை 4 1. 0 டிவைடட் பை 4 0. 1 டிவைடட் பை 4. ஓகேவா? இப்போது பிவோட் நம்பர் இருக்கிற இடம் 1ஆக மாறணும். அதுக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி ஏதாவது ரோ இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கணும்னா 0வாக மாறணும். ஸோ இந்த பிளேஸ் 0வாக மாறணும்னா நீ என்ன பண்ணணுன்னா, இந்த ரோவையும் நீ கண்டுபிடிச்சல இந்த ரோ, அதாவது R2 இந்த ரோவையும் கம்பேர் பண்ணி நீ இந்த இடத்துல என்ன வர வைக்கணும், 0ன்றதை வர வைக்கணும். ஓகேவா? அதுதான் உன்னோட இதுக்கு நீ முக்கியமாக மேட்ரிக்ஸ் உனக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ நீ என்ன பண்ணால் இந்த இடத்துல 0 வரும் அப்படின்னு பாரு. இந்த இடத்துல 1 இருக்குது, இந்த ரோ யூஸ் பண்ணும், இந்த ரோ யூஸ் பண்ணும். அப்போ இந்த 1ஐயும் 3யும் மைனஸ் பண்ணால் 0 வருமா? கண்டிப்பாக வராது. ஆனால் இந்த இடத்துல இந்த 1ஐ வந்து 3 × 1 பண்ணிட்டேன்னா இந்த இடம் 3 ஆகிடுமா? அப்போ 3 - 3 1 ஆகிடும்ல. ஸோ R1 மைனஸ் R1னா இது. அப்போ அந்த 3 மைனஸ் 3 × R2 இந்த R2 வந்து என்ன பண்ணுறேன்னா மைனஸ் பண்ணுறேன். அப்போ 3 - 3 என்னவாயிடும்? 0 ஆகிடும்ல. ஸோ அதே மாதிரி இங்கே 12 - 3 இந்த ரோவில் இருக்க இந்த 3. அப்போ 12 - 9 என்னது? 3. ஓகேவா? அடுத்தது S1ல இங்கே 1 இருக்குது. 1 - 3 இங்கே 0 இருக்குது. அப்போ இங்கே 1 வரும். அடுத்தது இதுக்கும் நீ மைனஸ் பண்ணால் -3/4 வரும். இப்போ இதுக்கு நீ ZJ கண்டுபிடிக்கிற. ZJ எப்படி கண்டுபிடிப்ப? இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணணும், இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணணும், நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். 0 சாரி இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கல. இதுக்கு 7/4 ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் 0 × 7/4 0 தான். 7 × 3/4 என்ன வரும்? 7 3s are 21. 21 டிவைடட் பை 4. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணு. 0 இது 7 இது 0. 7 × 0 0. 7 × -3/4 0. 7 × 4 7/4. இப்போ பாரு, உனக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுற? ZJ மைனஸ் CJ கண்டுபிடிக்கிற. இது கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணுவேன். 21/4 -4 பண்ணு. 21/4 -4 பண்ணுனா 21 இது இன்ட்டு பண்ணு 16/4. அப்போ என்ன வரும் ஆன்சரு? 5/4. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 5/4. செகண்ட் ஒன் பாரு, 7 - 7 0. அடுத்ததுக்கு 0 - 0 0. 7/4 - 0 7/4 தான். பாரு, இங்கே உனக்கு வேல்யூஸ் எல்லாமே என்னவா இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ இது என்ன பண்ணுது? ஆல்ஸ் ZJ - CJ greater than 0 equal to is இது வந்து equal to ஆயிடுச்சு. hence the optimal solution is reached. நீ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக x1 = 0 x2 = 0 வச்சுருந்தல. இப்போ x1க்கு உனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சான்னு பாரு. இல்லை, x2க்கு தான் கிடச்சிருக்கு. அப்போ x1க்கு இன்னும் 0வாக தான் இருக்குது. x2க்கு உனக்கு கிடச்ச ஆன்சர் என்னது? அதோட குவான்டிட்டி ஆன்சரை பாரு, 3. ஸோ அந்த 3ன்றதை நீங்கள் போடுற. இப்போ அந்த மேக்ஸிமம் கொஷினில் இருந்துச்சுல, மேக்ஸிமம் Z = 4x1 + 7x2. இந்த இடத்துல x1 இருக்கிறதுல 0 + x2 இருக்கிறதுல 3ன்னு கன்சிடர் பண்ணு. 0 + 21. அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் உனக்கு என்னவா வந்துச்சு? 21.